உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தடக்கை ஐந்துடை தாழ்செவி நில்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, சென்ற வாரத்திலே நிமிநந்தியடிகள் நாயனார் அவர்களுடைய கதைகள்லாம் கேட்டோம். இந்த வாரத்திலே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அவருடைய கதையை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாலே அனைவருக்கும் வணக்கம். இந்த சொற்பொழிவாகப்பட்டது 50வது சொற்பொழிவு. இந்த சொற்பொழிவில் உதவி செய்தவர்களை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன். எனக்கு யூடியூப்பில் பேசணும், சொற்பொழிவு பண்ணுங்கிற எண்ணம் முதல்ல இல்லை. வாட்ஸ்அப்பில் பண்ணுற மாதிரி தான் சாதாரணமாக என்னுடைய விருப்பம் இருந்தது. நம்முடைய சேவா பாரதி தஞ்சாவூர் சகோதரர் பிஎல் கேசவன் அவர்கள் யதார்த்தமாக வீட்டுக்கு வந்திருந்தார் வேறொரு விஷயமாக. அப்போது சொற்பொழிவை பற்றி பேசும் பொழுது, அண்ணே நீங்கள் யூடியூப்பில் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறேன்ப்பான்னு சொல்லிட்டேன். அவர் போயிட்டார். அதற்கு பிறகு யூடியூப்பில் சொற்பொழிவு பண்ணுங்கிறது ஒரு விருப்பம். முன்கூட்டியே 63 நாயன்மார்கள் பெரிய புராணத்துடைய சொற்பொழிவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட அந்த சொற்பொழிவு யூடியூப்பில் பண்ணுங்கிற சிந்தனை அவர் மூலியமாக தான் எனக்கு வந்தது. அதே போல் 49 வாரங்களுக்கு முன்னாடி நாம் இந்த சொற்பொழிவை ஆரம்பித்தோம். ஆரம்பத்திலேருந்து தஞ்சாவூரை சேர்ந்த ஏஎஸ் ராமகிருஷ்ணன் தொந்து டிவி, ஜிஆர் சந்தானம், இப்படி தஞ்சாவூரில் கும்பகோணம் பகுதியில், அதே போன்ற திருச்சியிலே, பரமக்குடியிலே, மதுரையிலே, சென்னையிலே, ராசிபுரத்திலே, இன்னும் பல ஊர்களை சொல்லலாம். அந்தந்த ஊர்களிலிருந்து சிவனடியார்கள் மற்றும் நம்முடைய நண்பர்கள், அதே போன்று சௌராஷ்டிர மத்திய சபையுடைய முன்னாள் உயர்மட்ட குழுவினர், இந்நாள் உயர்மட்ட குழுவினர், முன்னாள் ஈசி மெம்பர்கள், இந்நாள் ஈசி மெம்பர்கள், அது மட்டும் இல்லாமல் சௌராஷ்டிர சமூகத்தை சார்ந்த சபையை சார்ந்த பல்வேறு ஊர்களிலே சபையிலே இருக்கின்ற அத்தனை சபையோர்கள் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கின்ற வாட்ஸ்அப் குரூப், தம்முடைய நண்பர்களுடைய வாட்ஸ்அப் குரூப், தம்முடைய ஊரிலே இருக்கின்ற வாட்ஸ்அப் குரூப், அதே போன்று தஞ்சாவூர் சௌராஷ்டிர சபையினர், இப்படி பல்வேறு வகையிலே இன்னும் நிறைய பேரை சொல்ல முடியும். ஒருத்தர் பேர் சொல்லிட்டா ஒருத்தர் பேர் விட்டு போயிடும். அதனால் பொதுவாக ஊரை சொல்கிறேன். அதனால் சிறப்பான வகையிலே நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, வெளிநாட்டில் கூட இந்த யூடியூப் சேனல் போய், வெளிநாட்டிலேருந்து தஞ்சாவூர்காரங்க நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க பார்க்குறது நமக்கு தெரிகிறதில்ல. அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை தஞ்சாவூரில் வேறு எங்கேனாச்சும் அவங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பை நான் பெரிய புராண சொற்பொழிவை பார்த்தேன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதாவது அதே போன்று உறவினர்கள், நண்பர்கள், சைவ சித்தாந்த அமைப்பினர்கள், பொதுமக்கள், சிவாச்சாரியார்கள், இப்படி
சிவனடியார்கள் பல்வேறு தரப்பினர் இந்த யூடியூப் சேனலை அவர்கள் கேட்டு அவர்கள் மூலியமாக அவரவர்கள் குரூப்புக்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் நான் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த சேவையாகப்பட்டது, இந்த யூடியூப்புக்கு செய்யக்கூடிய சேவை, அடியேன் செய்கின்ற பெரிய புராணம் 63 நாயன்மார்கள். அந்த 63 நாயன்கள் சேவைக்கு நீங்கள் உதவி செய்வது 63 நாயன்மார்களுக்கு செய்கின்ற சேவையாகும். அதே போன்று சிவபெருமானுக்கு செய்கின்ற ஒரு சேவையாகும். ஆகையினாலே தாங்கள் அனைவரும் தொடர்ந்து இப்பொழுது 23 நாயன்மார்கள் மேல் ஆயிருக்கிறது. ஒரு சுமார் 33 நாயன்மார்கள் ஆயிருக்கின்றது. இதை தவிர இன்னும் ஏறத்தாழ 30 நாயன்மார்கள் உடைய கதை இருக்கின்றது. தொடர்ந்து நான் இந்த கதையை சொல்ல முதல்ல இறைவன் எனக்கு அருள் புரிய வேண்டும். அதே போன்று அந்த கேட்கின்ற வாய்ப்பு, ஒத்துழைப்பு செய்கின்ற வாய்ப்பு இறைவன் உங்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஆகையினாலே நம்முடைய ஆடவல்லான் நடராஜர் சிதம்பர நடராஜரையும், திருவாரூர் நடராஜரையும், யாகேச பெருமானையும், அதே போன்று தஞ்சாவூர் பிரகதீஸ்வரையும், மற்றுமுள்ள சிவகாமி அம்மை, உமாமகேஸ்வரி அம்மை போன்ற அனைத்து தெய்வங்களையும் தாயார்களையும் நினைத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அனைவரும் பார்க்க வேண்டும், அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அனைவருமே எல்லா குறையின்றி அபிராமிப்பட்டர் சொல்வதை போன்ற அவர் சிவபெருமானையோ அம்பாளையோ வணங்கினால் எத்தனையோ விஷயங்கள் அபிராமி அந்தாதியில் சொன்னாலும் கூட ஒரு 4 வரியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், மக்களுக்கு தேவையானது. அதனாலே அனைவருக்குமே என்னை சேர்த்து தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சிலே வஞ்சமிலா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அந்த வகையிலே அனைவருக்குமே இறைவன் அருளாலே நமஸ்கரித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியாகப்பட்டது தொடங்குகின்றேன். வணக்கம். அன்பான மெய்யன்பர்களே, சோழ நாட்டிலே திருப்பெருமங்கலம் என்கின்ற ஒரு அழகான நகரம். அது பொன்கொழிக்கும் காவிரியின் வடகரையிலே மிக சிறப்பாக உள்ளது. அங்கே இருக்கின்ற நடன அரங்குகளில் ஓயாமல் மத்தள ஓசைகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவ்வூர் குடிமக்கள் உழவுத் தொழிலே மிகவும் ஆர்வமாக சீரும் சிறப்புமாக அந்த நீங்காத பெரும்பழமைகளை அந்த தொழில் மூலம் கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஊரிலே நெற்றியிலே திருநீறு அணிந்த சிவனடியார்கள் அநேகம் பேரை அந்த ஊரிலே பார்க்க முடியும். அந்த நகர் முழுவதும் சிவனடியார்கள் நிறைந்திருப்பார்கள். அவர்கள் செய்கின்ற வழிபாட்டினாலே, சேவையினாலே அந்த நகரம் சிவபுரியை போன்ற ஒரு காட்சி அங்கே இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நகரம். இத்தகைய சிறப்புடைய திருப்பெருமங்கலம் என்ற ஊரிலே திருப்பன்கூரில் இருந்து வடக்கே 1 மைல் தூரம் அந்த ஊர் இருக்கின்றது. ஏயோர்கோன் என்ற புகழ்வாய்ந்த குடியினர் வாழ்ந்து வந்தார்கள். அந்த ஏயர்கோன் என்பது அவருடைய குடியினுடைய பெயர். மரபு என்று சொல்வார்கள் இல்லையா, அப்படி குடி என்று சொல்வார். அந்த குடியிலே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்ற நாயனார் வாழ்ந்து வந்தார். அவர்கள் பரம்பரையாக அவர்கள் குடும்பத்திலே அரசருக்கு சேனாதிபதியாக
அப்பா தாத்தா அந்த மாதிரி பரம்பரையாக அந்த ஊர் அரசருக்கு அவங்க சேனாதிபதியாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த வம்சத்தை சேர்ந்தவர் ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அவர் ஒரு சிறப்பானதொரு சிவபக்தர். சிவனடியார்களின் திருவடிகளை அனுதினமும் சிவபெருமானை வணங்குவது போன்று சிவனடியார்களுடைய திருவடியை வணங்குபவர். சிவனடியார்களுக்கு அமுது படைத்து அவர்கள் கேட்கின்ற பொருட்களை எல்லாம் கொடுத்து அவர்கள் மகிழ்ந்ததை பார்த்து இவர் மகிழ்வார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாயன்மார் கலிக்காமர் அவர்கள். ஆகவே சிறந்த சிவபக்தர். அவர் மனசிலே ஒரு குறை என்னவென்று சொன்னால், சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையாரை, தான் மணந்து கொள்ளவிருக்கின்ற பெண் பறவையாரை சிவபெருமான் மூலியமாக தூது அனுப்பினார். ஒரு பக்தனாகப்பட்டவர் உலகை ரட்சிக்கின்ற இறைவனை சாதாரண ஒரு பெண்ணுக்காக தூது அனுப்புவதை கேட்டு அவர் மனம் வெகுண்டார். அந்த மகன் வெகுண்டது மட்டுமல்ல, அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் என்னுடைய எதிரே வந்தால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்று கடுமையாக கோபம் என்றாலும் கடுமையான கோபம் சுந்தரமூர்த்தி நாயனார் மீது. இதை சுந்தரமூர்த்தி நாயனாரும் தன்னுடைய தவறை உணர்ந்தார். உணர்ந்தது மட்டுமல்லாமல் அனுதினமும் சிவபெருமான் ஆலயத்தை சென்று தான் செய்த தவறை, அந்த தவறுக்காக சிவபெருமான்கிட்ட மன்றாடி வணங்கி கொண்டு இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் சாதாரணமாக திருஞான சம்பந்தர் பாடலை பாடுறார் பாருங்க. சிவபெருமான் நோக்கி, முட்டல் ஆமையில நாகமோடு இனம் முளைக்கொம்பவை பூண்டு வற்றலோடு கல நாப்பொழில் தேர்ந்தனர் உள்ளம் கவர்கல்வன். இப்படி சிவபெருமானை நோக்கி தம்முடைய தவறை உணர்ந்து பாடுகின்றார். இது இப்படி இருக்க ஏயர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் மீது சற்று கோபம் இருந்தாலும் சிவபெருமானை மிக பக்தியோடு வணங்குவார். சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள அந்த திருப்புன்கூர் என்கின்ற சிவஸ்தலத்திலே சிவபெருமான் திருவடியே உண்மையான செல்வம் என்று ஏயர்கோன் நினைத்தார். அப்படியே வாழ்ந்து சிவனடியார்களுக்கே பல வகையான தொண்டு செய்து, அது மட்டுமல்லாமல் அந்த அன்னம் பாலிக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ந்து ருசித்து சாப்பிடுவதை பார்த்து, அவர்கள் மகிழ்வதை பார்த்து இவர் மகிழ்வார். அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட ஏயர்கோன் நாயனார் திருப்புன்கூர் அந்த சிவபெருமானை நோக்கி கலிக்காமரும் பாடுகின்றார். கட்டல் கேட்டல் உடை யார் பெரியார் கலல் கையால் தொழுதேத்த பெற்றம்பூர்த்த பிற மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. இப்படியெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனாரும் பாடுறாரு, கலிக்காமரும் பாடுறார். இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சு. பொறுப்புன்னு சொல்கிறேன், நான் சாதாரணமாக சொல்கிறேன். என்ன, இறைவனுக்கு பொறுப்பு இல்லாமல் இல்லை. இந்த இரண்டு பேரும் தன்னுடைய பக்தர்கள். இரண்டு பேருடைய அந்த கருத்து வேறுபாடை நாம் தீர்த்தாக வேண்டும் என்று நினைத்தார். நினைத்த மாத்திரத்திலே சிவபெருமான் ஒரு யோசனை பண்ணுறார். அதாவது
அப்பர் சுவாமிகளுக்கு கொடுத்த மாதிரி திருநாவுக்கரசருக்கு கொடுத்ததைப் போல ஏயர்கோன் கலிகாமருக்கு சூளை நோய் கொடுக்கிறார். சூளை நோய் சூளை நோய்னா எப்படி இருக்குன்னா அது சொல்லுவாங்க, வயிற்றுக்குள்ளே நெருப்பு அனல் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த அல்சர் 100 மடங்கு இருந்தால் எப்படி இருக்கும், இந்த வயிற்றுக்குள்ளே நெருப்பு போன்ற ஒரு அனல் இருந்துக்கிட்டே இருக்கும், தாங்க முடியாத வழி. அப்போது ஏயர்கோன் கலிக்காமர் சிவபெருமானை வணங்குறார். ஐயா, எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது, இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படிலாம் சொல்லி வருந்தி மன்றாடுகிறார். அப்போது கனவிலே வருகிறார் சிவபெருமான். ஏயர்கோன் கலிகாமரே, உன்னுடைய இந்த சூளை நோயை சுந்தரமூர்த்தியை தவிர, நாயனார் தவிர மற்ற யாராயும் தீர்க்க முடியாது என்று சொல்லி மறைகிறார். கலிக்காமருக்கு வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம் ஆயிடுச்சு. நான் யாரை பற்றி நான் ரொம்ப கடுமையாக கோபமாக இருக்கேனோ அவர் என்னை காப்பாற்றணும்னு சொன்னால் அது எப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டு அவர் இருக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட அவர் கனவிலே சென்று, சிவபெருமான் நீ போய் கலிக்காமரை குணப்படுத்து, அந்த தகுதியை உனக்கு கொடுக்குறேன்னு சிவபெருமான் சொல்கிறார். அதே போன்று இவர் கிளம்புறார். கிளம்புறதுக்கு முன்னாடி ஏயர்கோன் கலிக்காமர் தன்னுடைய உடைவாளை எடுத்துக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் எனக்கு காப்பாற்றுவதற்கு பதிலாக இந்த வாளாலே எந்த வயிற்றிலே எனக்கு சூளை இருக்கிறதோ அந்த வயிற்றை கிழித்து கொண்டு நாம் உயிர் மாய்த்துக்கொள்க என்று அந்த கையிலே இருக்கின்ற அந்த கத்தியை எடுத்து, வாளை எடுத்து ஒரே குத்தி வயிறை கிழித்து கொண்டு உயிரை விடுகின்றார் இரத்த வெள்ளத்திலே. இதை அவர் மனைவியார் பார்க்கின்றார்கள். இந்த நேரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறார் என்று ஒரு ஊழியர் மூலமாக செய்தி வருகிறது. உடனே அந்த அம்மா யாரும் இங்கே அழக்கூடாது என்று சொல்லி அவரை தனியாக ஒரு ரூமில் வைத்துவிட்டு சாத்திவிட்டு கதவை முன்னாடி சுந்தரமூர்த்தி நாயனாரை வரவேற்கின்றார்கள். வரவேற்கன்னா தண்ணீர் தெளித்து கோலமிட்டு மாந்தோரணம் கட்டி தீபமெல்லாம் போட்டு வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லி பணிவிடையெல்லாம் பண்ணுறாங்க, உபச்சாரங்கள்லாம் பண்ணுறாங்க சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. அந்த அம்மாவும் மற்றவர்களும், சுந்தரமூர்த்தி நாயனார் நான் கலிக்காமரை பார்க்க வேண்டும் அப்படியே சொல்கிறாங்க. அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவர் வற்புறுத்தினால உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. உள்ளே அழைச்சிட்டு போனால் கலிக்காமர் நான் முதல்ல சொன்ன நிலையில் உயிரற்ற நிலையில் இருக்கார். இவர் உடனே என்ன பண்ணுறார், சிவபெருமானை தியானித்து கலிக்காம நாயனார் என்மேல் கோபம் கொண்டு இப்படி செய்திருக்கலாம் என்ற விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு உடனே தன்னுடைய உறைவாளை எடுத்து தானும் அதே போன்று குத்தி கொண்டு உயிரை மாய்த்து கொள்வதற்காக அந்த வாளை உருவுகிறார், ஓங்குகின்றார் வயிற்றிலே. அப்போது சிவபெருமான் வருகிறார். சிவபெருமான் என்ன செய்கிறார்னா, ஏயர்கோன் கலிகாமரை உயிர் பெற்று எழச் செய்கின்றார். உயிர் பெற்று எழுந்தவுடனே கலிக்காமர் சுந்தரமூர்த்தி நாயனாரை வணங்குகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் கலிக்காமரை வணங்குகின்றார். இப்படி இருவருமே ஒருவரை ஒருவர் அந்த பழைய பகையை மறந்து நண்பன்னா அப்படி ஒரு நெருக்கமான நண்பர் ஆயிட்டாங்க. அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார், குரு சிஷ்ய பாவம். இவரும் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். இப்படிப்பட்ட நிலையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த உடைவாளை எடுத்து மாய்த்து கொள்கிற நேரத்திலே கலிக்காமர் உயிர் பெற்றது மட்டுமல்லாமல் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாள் இருக்கின்ற கையை பிடித்து அவரை
பழைய நிலைக்கு வரச் செய்கிறார். இப்படி இந்த அருமையான காட்சி கண்டவுடனே தேவர்கள் மலர் மாலை பொழிகின்றார்கள். அதே போன்று இருவரும் சேர்ந்து அந்த சிறப்பானதொரு திருப்பொன்கூர் அந்த சிவபெருமானை வணங்குகிறார்கள். அதே போன்று அந்த நாளன் என தொடங்குகின்ற திருப்பதிகம் பாடி வணங்குகின்றார்கள். அதன் பிறகு கலிக்காமர் தொடர்ந்து திருப்பொன்கூரிலே தொண்டு செய்கிறார். அதே போன்று கலிக்காமர் சிவபெருமான் அவருடைய பூத கணங்களிலே ஒருவராக சேர்த்து சிவபெருமானுடைய பாதார விந்தத்தில் பூம்புகாரில் புகுந்தேன் என்று சொன்னதுபடி சிவபெருமானுடைய நிழலிலே அவர் ஆனந்தமாக அற்புதமாக மலரடி பெறுகிறார். இந்த வகையிலே திருப்பென்கூர் அந்த சிறப்பானதொரு கலிக்காமருடைய அந்த கதைகளை இத்தோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். அடுத்ததொரு சிவனடியார் நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் சந்திப்போமாக. வணக்கம்.